வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு மீ டைம் வேணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸோடு கிளம்பி ஃப்ரான்ஸ் அண்ட் இட்டலி வந்து ஒரு ஹாலிடேக்கு வரலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போது ஃப்ரான்ஸில் பாரிஸ்லேருந்து உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். காலையில் ஃபோனை எடுத்தோடனே ஃபஸ்ட்டு செய்தி, கண்ணில் பட்ட செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதி உயர் திரு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுடைய மனைவி காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் நடிகை கஸ்தூரிக்கு ஆதரவாக வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை கஸ்தூரிக்கு 2 பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளை வந்து ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளை. அவருக்கு வந்து முழுமையாக அம்மாவுடைய ஆதரவும் அரவணைப்பும் பாதுகாப்பும் தேவைப்படுது. அப்போ கஸ்தூரி ஒத்தையாளாக நின்று ஒரு சிங்கிள் மதராக இருந்து அந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்துக்கிட்டு வராங்க. இப்படி அவங்கள கைது பண்ணி சிறையில் வச்சதுனால அந்த குழந்தையுடைய எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அம்மா இல்லாமல் அந்த குழந்தை ஏங்கி போயிடும். அதனால இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு நடிகை கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் திரு ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய மனைவி காமாட்சி சுவாமிநாதன் கஸ்தூரிக்காக ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. ஸோ அதனால ஒரு ஸ்பெஷல் சைல்டை வளர்க்குறதோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கிறது என்னால் நல்லா உணர முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கோரிக்கைக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எழும்பூர் உயர்நீதிமன்றத்தில் கஸ்தூரியோட கேஸ் பெயில் பெட்டிஷன் வந்து இன்னைக்கு ஹியரிங்க்கு வருது. ஹியரிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஹியரிங் முடிஞ்சிடுச்சு. போலீஸ் தரப்புல ஜாமீன் கொடுக்கறதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. ஸோ மத்தியானம் தீர்ப்பு வந்துடும். அநேகமாக கஸ்தூரிக்கு ஜாமீனும் கிடைச்சிடும் அப்படிங்கிறது தான். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்தூரி என்கிற ஒரு நபர் அவங்க கைதாறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த தரப்புல இருந்தெல்லாம் ஆதரவு வருது அப்படின்னு பாருங்க. வலதுசாரி சிந்தனையாளர்கள், வலதுசாரிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்களுக்காக பேசுறாங்க. இது வந்து அரசாங்கத்துடைய ஒரு பழிவாங்கும் முயற்சி அப்படின்லாம் விமர்சனம் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திடீர்னு நேத்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் சீமான் ஆதரவு கொடுக்குறாரு, ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு பெண், அவங்க பேசுனது தப்பு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவங்கள வந்து கைது பண்ணி வைக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்படின்னு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய மனைவி களத்துல இறங்கி சோசியல் மீடியால கஸ்தூரிக்காக ஆதரவை திரட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பார்ப்பன லாபி இங்க வேலை செய்யுது அப்படிங்கறத நாம யோசிச்சு பார்க்கணும். கஸ்தூரி மாதிரி எத்தனையோ பெண்கள் தினம் தினம் வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக கைதாறாங்க. எல்லாருக்கும் வீட்டுல குழந்தை இருக்கத்தான் செய்யுது. அந்த குழந்தைங்களுக்கு அந்த தாயோட அரவணைப்பு தேவைதான் படுது. ஆனாலும் பெயில் பெட்டிஷன் வரும்பொழுதும் கஸ்தூரிக்காக இன்று பேசக்கூடிய இந்த காமாட்சி சுவாமிநாதன் அவர்கள் ஏன் இந்த மாதிரி கேசஸ்ல எல்லாம் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தல? எத்தனையோ வாய்ப்புகள் இருந்திருக்குமே, அப்பெல்லாம் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு தோணல? இன்னொரு கேள்வி, கரெக்ட், ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தை தான், அந்த குழந்தைக்கு தாயோட அரவணைப்பு தேவைதான், இதெல்லாம் நியாயமான ஒரு காரணம் தான். ஆனா இதே கஸ்தூரி இதே குழந்தைய பிரிஞ்சு கிட்டத்தட்ட 50 நாள் பிக் பாஸ் வீட்ல ஒரு ஷோ பண்ணாங்களே, அந்த ஷோக்கு அவங்க காசும் வாங்கினாங்களே. அப்பெல்லாம் இந்த ஆட்டிசம் குழந்தைய பத்தியோ, அந்த குழந்தைய யாரு பார்த்துப்பாங்க, அந்த குழந்தைக்கு அம்மாவுடைய அரவணைப்பும் ஆதரவும் தேவைப்படும், இதெல்லாம் பத்தி ஏன் கஸ்தூரி யோசிக்கல? அப்போ உங்களுக்கு ஒரு தேவைன்னா அதுக்காக எந்த விதமான ஏற்பாடையும் நீங்க பண்ணிட்டு ஒரு 50 நாள் போய் பிக் பாஸ்ல உட்காந்து நடிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு வருவீங்க. உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு எதிராக வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாதா? அப்ப எந்நேரமும் நம்ம கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப தலைமறைவா இருக்கக்கூடிய நேரத்துல நாம கைது செய்யப்படலாம், அப்படி இருக்கும் பொழுது நம்ம குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, அந்த குழந்தைக்கு பெயில் கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நாம செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணாதா? இன்னைக்கு இவங்களுக்கு ஆதரவா பேசக்கூடிய அதே காமாட்சி சுவாமிநாதன் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைய பாதுகாப்பு கொடுத்திருக்கலாமே, ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்திருக்கலாமே. கஸ்தூரி மேடையில பேசும்போது எத்தனையோ பேர் சுத்தி நின்று கை தட்டி ஆரவாரம் பண்ணாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஏன் தோணல? இல்ல கஸ்தூரிக்கே ஏன் தோணல? வீட்டுல இப்படி ஒரு குழந்தைய வச்சிருக்கிறோமே, நாளைக்கு நாம பேசக்கூடிய விஷயங்கள் சர்ச்சையாச்சுன்னா, கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்மளோட சேர்ந்து நம்ம குழந்தையும் தானே அவஸ்தப்படும் அப்படிங்கிற தாட் ஏன் கஸ்தூரிக்கு வரல? அப்போ தைரியம், நாம என்ன பேசினாலும் நம்மளை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு லாபி இருக்கு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்குன்னு சில ஆட்கள் இறங்குவாங்க கோதாவில். அதனால நம்ம என்ன வேணா பேசலாம், அதுக்காக மன்னிப்பும் கேட்க மாட்டோம்.
கைது பண்ணிட்டா ஆளும் கட்சியின் அராஜகம்னு சொல்லி நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் அப்படின்னு ஒரு போராளி வேஷம் போடுவோம். இதையும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு, அப்படிங்கிற ஆணவம் தானே. எப்படி இருந்தாலும் கஸ்தூரிக்கு இன்னைக்கு பெயில் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு பார்ப்பனர் கைது செய்யப்பட்டால் எப்படியெல்லாம் லாபி ஒர்க் பண்ணி அவங்கள வெளியில கொண்டு வரதுக்காக களத்துல இறங்கி வேலை செய்யறாங்க அப்படின்றத பாருங்க. சரி, இதே ஜாமீன் மனு நீதிபதி சுவாமிநாதன் அவருடைய அமர்வுல ஹியரிங்க்கு வந்திருந்ததுன்னா இதே கருத்தை காமாட்சி சுவாமிநாதன் வெளியிட்டிருப்பாங்களா? பேசணும்னா எந்த சூழ்நிலையிலும் பேசணும்ல. அப்படி பேசணும்தா கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வராதா? இதைத்தான் சொல்றோம். ஒரு பக்கம் பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், எங்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய இதே கூட்டம் கைது பண்ணோன்ன எப்படி திரண்டு வந்து எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுகிறார்களா? எத்தனையோ பெண்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீன் கிடைக்காம மாச கணக்குல உள்ள இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்காக இந்த காமாட்சி சுவாமிநாதன்கள் வெளியில வரலையே. இன்னைக்கு கஸ்தூரி அப்படின்னு வரும்பொழுது தானே காமாட்சி சுவாமிநாதனுடைய குரல் ஒலிக்குது. அப்ப இதுல வித்தியாசம் என்னன்றது புரியுதா? இந்த நூலிழை வித்தியாசத்தை தான் நாம பார்ப்பனியம், சனாதனம் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் வேற இருக்கணும்னு சொல்றோம். சமூக நீதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றோம். ஒன் மேன் ஒன் வேல்யூ ஒன் ஓட்டுன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சட்டத்துக்கு முன்னாலையும் எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கிறத தான் தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் திராவிட மாடல். இதெல்லாம் இந்த தற்கொலைகளுக்கு அவ்வளோ எளிதில் புரியாது. ஏன்னா பிரிவிலேஜ் அனுபவிச்சுட்டே வந்திருக்கிறாங்க. ஜெனரேஷன்ஸ் ஓவர் ஜெனரேஷன்ஸ் சலுகைகளை அனுபவித்த கூட்டத்துக்கு இந்த சமூக நீதி பத்தி பேசினா என்னைக்குமே புரியாது.